தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதை எதிர்த்து பன்னீர்செல்வம் தொடுத்த வழக்குக்கு தற்போது அப்டேட் வந்திருக்கிறது. ஓபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்ய நவாஸ்கனிக்கு எதிரான வழக்கு தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை விட சுமார் 1,60,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் வெற்றியை எதிர்த்து பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது தேர்தல் வேட்பு மனுக்களில் நவாஸ்கனி உண்மை தவறு மறைந்ததாகவும் அதே போல அவர் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்துதான் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துடைய தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று எம்பி நவாஸ்கனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று எம்பி நவாஸ்கனி தாக்கல் செய்த அந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்காக ஜூன் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.